நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/1/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 20ஆம் தேதி, ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6 மற்றும் 7, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று பிற்பகல் 2:53 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:49 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:49 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு மகத்துவமான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சமயோசித புத்தியால் சாதனை படைப்பீர்கள். தனவரவு கண்டிப்பாக கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவர்கள். முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உடல்நிலையில் உங்களுக்கு பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிதளவு இருக்காது. எல்லாம் சரியாகும். உற்றார் உறவுகளுக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறுங்க. மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கூட சரியாகும். முயற்சிகளை தடை தாமதம் இருந்தாலும் சரியாகும். ஓரளவு நினைத்தது நிறைவேறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று பெண்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். காதல் உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்குங்க, பயம் வேண்டாம். சில இடங்களை கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். காதல் தன்னால் கைகூடும். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லுங்கள். விடுமுறை நாளை கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், குரு பகவான் வழிபாட்டையும், சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று தொட்ட குறைவிட்ட குறை எல்லாம் சரியாகும். நவீன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். கூடுதல் பண வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. பரணி என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். சில குழப்பங்களுக்கு மத்தியில் தான் எதுவும் சரியாகும். நேர்பட பேசியவர்கள் நேர்மையுடன் காணப்படுவர்கள். சுறுசுறுப்பு என்று ஏற்பட கொடுங்க. என்றும் நீங்க செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன பதட்டம் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை இந்த நாள் உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மன வலிமை உண்டாக கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள், என்ற எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சிற்றின்ப செலவுகள் ஏற்படக்கூடும். ஆலய வழிபாட்டில் ஆனந்தம் கொள்வீர்கள். அடுத்த கட்ட வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கூடும். துணிவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் தடபுடலாக நடைபெறக்கூடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். பண தேவைகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சில பணிகள் சூடு பிடிக்குங்க. அடுத்தவர் ஆலோசனை கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவில் செயல்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்பட வேண்டும். முழு ஈடுபாட்டுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். அவ்வப்போது ஞாபகம் மருதி ஏற்பட கொடுங்க. மந்த நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். என்று நட்பு வட்டம் விரிவடைய கூடும். நல்லவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும்.
பெண்கள் இன்று சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். சிறப்புடன் செயல்படுவீர்கள். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதிய வேலை மகிழ்ச்சியை கொடுக்கும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதலை பொறுத்தவரை நீங்க அவசரப்பட வேண்டாம். நடப்பவை மட்டும் வேடிக்கை பாருங்கள், அது போதும் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிக்க முடியும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று மனசுக்குள் தைரியம் ஏற்படக்கூடும். எப்படியாவது வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. கூடுமானவரை முயற்சி பண்ணுங்கள். உங்கள் முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து வாதிட வேண்டாம். ரோகிணி. இன்று பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். என்று நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். தேவையில்லாத குழப்பம் மட்டும் வேண்டாம். நெருக்கடியில் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்ல கொடுங்க. என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று நடைபயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நிதானமான போக்கு வெளிப்படக்கூடும். காரியங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. முடிவில் கூட உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். என்று நல்ல விஷயங்களை தனிப்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். மனதிற்குள் சந்தோஷம் உண்டாகக்கூடும். காலை பொழுது கூட மகிழ்ச்சி கொடுக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எண்ணங்கள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். தேவைகள் கூட பூர்த்தியாகும். பழைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நல்ல முடிவில் எடுக்கக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. மறதியால் இன்று பணியை மீண்டும் தொடர்வீர்கள். செயல்பாடுகள் வேகம் இருக்கும். செயல்களை வெற்றி ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நெருங்கியவர்கள் தக்க சமயத்தில் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இன்று உங்களை சுற்றியிருக்கும் கூட்டத்தை முழுவதும் நம்ப விடாமல் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது. இன்று பெண்கள் கொடுக்கல் வாங்கல்களை சரளமான நிலையில் அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய மனிதனின் ஆதரவு ஏற்படக்கூடும். தக்க சமயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை கூடும் நான் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசித்து முடிவு காண்பது நல்லது. சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. காதலை நீங்க கண்டிப்பாக அமைதியை கடைபிடிக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று விட்டாலும் இன்று நீங்க கல்விக்காக முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பாடங்களை நன்கு படியுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி இணை வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசரிஷம். இன்று உங்க மனசுக்கு பிடித்த மாநிலத்திற்கு சென்று வருவீர்கள். காலை பொழுது கூட மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணிவீர்கள்.
பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லுங்க என்று நீங்க உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்ளும் இருக்கக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கூடுங்க. திருவாதிரை நேரம் காலம் பார்த்து செயல்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் இருக்காது. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக பெறக்கூடும். நிர்வாக பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். புனர்பூசம் காரியங்கள் சூடுபடிக்க தொடங்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பொறுமை இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் நல்ல முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. நண்பர்கள் கூட பக்கபலமாக இருப்பார்கள். இந்த அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பார்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கக்கூடும். யோக பீத்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறக்கூடும். தெய்வீக சிந்தனை இன்று மேலோங்கி விடக்கூடும். காரியங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டு அக்கறை கொள்வீர்கள். தொட்டது ஓரளவு துளங்குங்க. தன வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். பேச்சில் கூட கனிவு பிறக்கும். வீட்டு தேவைகளை பற்றிய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். வியாபாரம் செய்வார்கள். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக் கொடுங்க. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. தெய்வீக காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ளக்கூடும். பெண்கள் என்று நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். தன வரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கென்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கக்கூடும். முடிவுகள் தெளிவாக எடுப்பது நல்லது. காதலை பற்றி அதிக நேரம் சிந்திக்க வேண்டாம் என்று மாணவர்கள் கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பெரியவர்களுக்கு மட்டும் மதிப்பு கொடுங்கள். தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். மாணவர்கள் சக நண்பர்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதே போல் விளையாடும் பொழுது கவனமாக விளையாட வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். அபூர்வமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பதினால் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள், அது போதுங்க. பூசம் என்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவு எடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். காலம் கடந்து சில பணிகளை நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை எடுத்துக் கொள்ளுங்கள். நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம் இன்று மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும், பார்த்து செயல்பட வேண்டும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். எதிலும் வேகமாக செயல்படுவது மிக நல்லது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு செயல்பாடுகளை வேகம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். புகழ்மிக்கவரை சந்தித்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் வளர்ச்சி கூட கண்டிப்பாக மேலோங்கிவிடக் கொடுங்க. திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் சூடுபிடிக்க தொடங்கும். வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சிம்ம ராசினியர்களுக்கு எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று கூடுமானவரை எந்த ஒரு பிரச்சனைக்கும் செல்ல வேண்டாம். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு எடுத்த முயற்சி இப்பொழுது வெற்றியை கொடுக்குங்க. தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வது பற்றிய சிந்தனை மேலோங்கும். திருமண சுபகாரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றினை கண்டிப்பாக எட்டி பிடிக்க முடியுங்க. உயர் அதிகாரிகள் கெடுபிடிகள் கொடுத்தாலும் கண்டிப்பாக சரியாக கூடும். உடன் இருப்பவரை அனுசரித்து செல்வது நல்லது.
யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் இயங்குவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். இன்று மாணவர்கள் வேக வேகமாக இன்று முடிவுகள் எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று எல்லா வகையிலும் நல்லது ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அப்படியே சிவபெருமான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். சிந்தனைகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். வாகனம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றினை எட்டி பிடிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பூரம். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். வாகனம் வாங்க முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. இன்று நீங்க சிரமம் இல்லாமல் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உத்திரம். இன்று வருமானம் வரக்கூடிய வழியை கண்டுபிடிப்பீர்கள். எதிலும் எடுக்கும் முயற்சியில் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். வேலை பளு கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். இடம் பொருள் பார்த்து பேசுவது நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கன்னி ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். வாகனம் வாங்கும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று நட்பு வட்டமும் விரிவடை கொடுங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரக்கூடும். கன்னி ராசினியருக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லா விதத்திலும் வரவுகள் இன்று வரக்கூடும். வீண் கவலைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கும். சோதனை எல்லாம் இன்று கடந்து கண்டிப்பாக சாதிப்பீர்கள். பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பண வரவுகள் கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கக்கூடும். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் சற்று குறைந்து விடக்கூடும். குடும்பத்திலும் ஒற்றுமை நிலவக்கூடும். இன்று சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதலை விட்டுப்பிடிப்பது ரொம்ப நல்லது. குழப்பமும் வேண்டாம். என்று மாணவர்கள் முயற்சியின் மூலம் முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியில ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். விடுமுறை விட்டாலும் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு அப்படியே சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. முயற்சிகளில் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் முயற்சிகள் எடுத்து எதிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். அஸ்தம். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். பொதுவான விஷயங்களை தலையிடும் போது கவனம் இருக்கட்டும். வேண்டா வெறுப்பாக சிலர் செயல்பட கொடுங்க. பார்த்து எதையும் பேசுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த வகையிலும் யாரையும் நீங்க காயப்படுத்தி விட வேண்டாம். பேச்சில் கவனம் இருப்பது நல்லது. சித்திரை. இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன மகிழ்ச்சி அடைய கொடுங்க. காரியங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூட்டும். இன்று நீங்க நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. சந்தோஷம் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். துலாம் ராசினியர்கள், இன்று எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. சுமூகமாக உங்களுடைய வாழ்க்கை செல்லக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பும் உண்டாக கொடுங்க. துலாம் ராசினியர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். விரயங்கள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி ஆகும் பட்சத்தில் செலவுகளை கூடுமானவரை கட்டுப்படுத்துங்கள். இன்று சேமிப்பை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் சுறுசுறுப்பு ஏற்பட கொடுங்க. நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பல நெருக்கடியில் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நம்பிக்கையுடன் போராடுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பிறரை நம்பி வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்க வேண்டாம். விரயங்கள் ஏற்படாமல் இருந்தால் வெற்றி இருக்குங்க. அது மட்டுமில்லை, தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். நல்லதொரு சகவாசத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று பெண்கள் கூடுமானவரை சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை திட்டங்களை மேற்கொள்வது நல்லது. காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். காதலுக்காக முடிவு காணும் பொழுது பொறுமையும் வேண்டும். இன்று மாணவர்கள் படிப்பில் அக்கறை கொள்ளுங்கள். விடுமுறை நாட்களாக இருந்தாலும் படிப்பில் கவனம் கொள்ளுங்கள். சக நண்பரிடம் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். காலையில் சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொண்டு சுறுசுறுப்புடன் எதிலும் ஈடுபடுங்கள், வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்ற ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விட கொடுங்க. காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொள்வீர்கள். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி, நல்ல எண்ணங்கள் இருக்கும். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு காண்பீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட கொடுங்க. விசாகம், இன்று பொறுமையாக இருந்து கொண்டு பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். மதிய வேலை மகிழ்ச்சியை கொடுக்கும். முடிந்த அளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு மட்டும் செய்யுங்கள். நீங்களாக முடிவுக்கு வர வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து செலவுகளை ஓரளவு குறைத்துக் கொண்டால் எல்லா வகையிலும் நல்லது ஏற்பட கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு கூடுதல் பணவரவு ஏற்பட கூடுங்க. விரயங்கள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். தெளிவான சிந்தனை எடுப்பதன் மூலம் முன்னேற்றமான வாழ்க்கை இருக்கக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பணம் வந்து நிமிடத்திலேயே செலவாக கூடிய சூழல் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். தீர்க்கமாக முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. வரவு வருவதற்கு முன்னே செலவுகளும் காத்திருக்க கூடும். வீட்டு விவகாரங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவமான பதவி உயர்வுகள் தேடி வரக்கூடும். வேலை பளு சற்றே அதிகரித்து காணப்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியுங்க. கட்டாயங்களை இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். கூட்டாளிகளை மட்டும் அனுசரித்து செல்லுங்கள். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சிலர் எல்லாவற்றையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். எடுக்கும் முயற்சியில கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். இன்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவது நல்லது. பெண்கள் இன்று மனக்கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். காதல் குழப்பத்தையே கொடுக்குங்க. இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். இன்னொரு 2-3 நாட்கள் போகட்டும். பிறகு இல்லத்தில் பேசுங்கள். என்று மாணவர்கள் சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். விடுமுறை விட்டாலும் கல்விக்கான நேரத்தை ஒதுக்குங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு
அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது. குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். இன்று நல்லதொரு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணமரபை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. என்று ஓரளவு சிரமங்கள் விலகி செல்லும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைதி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். கேட்டை. இன்று உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று மேற்கொள்ள வேண்டும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அனைவரும் அனுசரித்து சொன்னால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீட்டு விவகாரங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. முடிவுகளை கொஞ்சம் தெளிவாக எடுப்பது நல்லது. பதவி உயர்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிலும் தீர்க்கமான முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். புதியவர்களால் உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று தீராத வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதி எல்லாம் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. விரயங்கள் கொஞ்சம் ஏற்பட்டாலும் எல்லாம் சரியாக கொடுங்க. சொந்த பந்தங்களால் வந்த துயரம் விலகி செல்லக்கூடும். நினைத்ததை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். நிதானத்தை மட்டும் கடைபிடியுங்கள், அது போதும். விரதம் வழிபாடுகளை நம்பிக்கை கூடும். தனுசு ராசினியருக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் விலகி செல்லக்கூடும். பண வரவுக்கு இன்று கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஓரளவுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். முயற்சிகளில் தடை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறி செல்வீர்கள். சுபகாரிய முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. வெற்றிக்கு வழிவகுக்கும் நாளாக இருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல நீங்க பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். பெண்கள் தீவிர முயற்சிகள் எடுத்து நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியும். சாதகமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்று காதலை பொறுத்தவரை மட்டுமே குழப்பம் இருக்குங்க. காதலில் இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பொறுமையாக இருங்கள். நிதானமாக செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் எந்த ஒரு முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டியவென்ற அமைப்பு இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலமும் சீராக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரு நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கரு நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. குழப்பங்கள் மட்டும் இருந்து கொண்டே இருக்குங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்மறையாக செயல்படுவிடம் விலகி இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சுலபமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமான விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடுங்க. நல்லவைகள் தேடி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டம். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுங்க. பார்த்து எதிலும் நீங்க செயல்பட வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும். செலவுகள் கொஞ்சம் காத்திருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கிய முடிவுகளை இடத்தில் கேட்டு கலந்து பேசி எடுப்பது நல்லது. வரவு வருவதற்கு முன்னே செலவுகள் காத்திருக்கக்கூடும். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள், அதுவே வெற்றிக்கு வழிவகுக்குங்க. உத்திராடம். இன்று பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழிக்க வேண்டும். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று பொறுமையாக நிதானமாக இருந்தால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். செல்வ சேர்க்கை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மகரம் ராசினியருக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு மட்டும் செய்யுங்கள். தயவு செய்து முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். சொல்ல நினைத்த காரியத்தை மிகவும் அற்புதமாக சொல்லி முடிப்பீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க.
பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெற முடியும். அனுபவங்களை உணர்ந்து கொள்வீர்கள். அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். புகழ் மிக்கவரை சந்தித்து மகிழ்வீர்கள். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வளர்ச்சிக்கு இன்று குறைவிருக்காது. அஸ்திவாரத்துடன் நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கொள்வீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெறுவீர்கள். என்ற பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லை என்றும் ஏற்பட கொடுங்க. வழக்குகளில் சாதகமான நிலை இருக்கும். பண வரவுகளில் ஏற்பட்ட தடை விலகி செல்லக்கூடும். குடும்பத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். கடன் வாங்கியாவது எப்படியாவது குடும்பத்தை வழிநடத்தி செல்வீர்கள். பெண்கள் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். பல முறைக்கு ஒருமுறை யோசித்து செல்லப்பட வேண்டும். காதல் மட்டுமே பெரிய அளவு பிரச்சனை கொடுக்கும். இப்போதைக்கு காதலில் முடிவெடுக்க வேண்டாம். நாட்கள் போகட்டும், எல்லாம் சரியாகும் வரை பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. சொந்த பந்தங்களால் துயர் விலகி செல்லக்கூடும். கொடுத்த கடனை எப்படியாவது சரி கட்டி விடுவீர்கள். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள் என்று நீங்க மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்ற முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பணிகளை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். நல்ல எண்ணங்களை என்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். கடன் விவகாரங்கள் கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. கடனை அடைத்து நிம்மதியாக வாழ பார்ப்பீர்கள். திருவோணம். எந்த ஒரு சூழ்நிலையும் முன்னேற்றம் இருக்கும். ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. பிறருக்கு மட்டும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சாதகமான நல்ல நிலை ஏற்பட கொடுங்க. வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்கும். அஸ்திவாரத்துடன் நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். என்று உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அபிட்டம். பெயரும் புகழும் ஓங்கி இருக்கக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. பழைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். அடிக்கடி ஞாபகம் மருதி ஏற்பட கொடுங்க. என்று உங்க வாழ்க்கையில பெரிய கெடுதிகள் ஏதுமில்லை. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதனைகள் படைக்கக்கூடிய சூழம் வெளிப்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. விருப்பங்களை ஓரளவு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பீர்கள். என்று அனைவரிடத்திலும் என்முகம் கொடுத்து பேசுவீர்கள். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். அற்புதமாக பணிகளை இன்று நீங்க மேற்கொள்ள முடியுங்க. நல்ல மனசு புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வரக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்வது மட்டும் நல்லது. கும்பம் ராசினியர்கள் இன்று பண வரவை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். பகை ஒன்று நட்பாக கூடும். நட்பு ஒன்று பகையாக கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பெருமையான தகவல் வந்து சேரக்கூடும். அயல்நாட்டு முயற்சி கூட அனுகூலத்தை கொடுக்கும். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கடன்கள் சற்றே குறைந்துவிடக் கொடுங்க. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். அடிக்கடி உங்களுக்கு ஞாபக மறதி கொஞ்சம் ஏற்படும். பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால் பெரிய கெடுதிகள் ஏதும் இல்லை. தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது மிக நல்லது. சுகபாசம் சகவாசம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்துவிடக்கூடும். பெண்கள் அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு பெரிய கெடுதிகள் ஏதும் இல்லை. சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நல்ல பெயரும் கண்டிப்பாக எடுக்க முடியும். காதல் மட்டுமே பிரச்சனை கொடுக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. காதலில் விட்டுக் கொடுப்பதும் அமைதி காண்பதும் மிக நல்லது. என்று மாணவர்கள் படிப்படியாக உயர்ந்து காட்டுவீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள்ல ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும்
இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இன்று செயல்பாடுகளில் வேகம் கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம். இந்த நாள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது மிக நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க கருத்துக்கள் சொல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். சில இடங்களில் நீங்க கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். நட்பு வட்டத்தை விரிவாகம் செய்து கொள்வீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இன்று மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. ஏனோ தானமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். கேட்ட இடத்தில் கூட கண்டிப்பாக பண வரவு கிடைக்க கொடுங்க. புரட்டாதி. இன்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். நளினமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இன்று வெற்றி நடை போடுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மன வேதனையாக இருந்தது கண்டிப்பாக மாறும். தியானம் வழிபாடுகளை நம்பிக்கை கொள்ளுங்கள். மனசுக்குள் சந்தோஷம் கொடுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் உருவாக்கக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வருகின்றது. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் மீனம் ராசினியர்கள் பல நெருக்கடியில் கடந்தாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சொந்த பந்தங்களால் வந்த துயரம் விலகி செல்ல கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு இன்று நீங்க சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். மதிய வேலை கூட உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். நல்லவரின் நட்பால் நலம் காண்பீர்கள். எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேல்நோக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். நல்லவரின் நட்பால் நலம் காண்பீர்கள். பொருளாதார விருத்தியின்றி ஏற்படக்கூடும். குதூகல பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். உடல்நிலையில் சிறு சிறு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதிகள் ஏற்படாது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். சொந்த பந்தங்களால் வந்த துயர் விலகி செல்லக்கூடும். அயல்நாட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் கூடுமலாக இருக்க கொடுங்க. காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. யாரையும் எந்த வகையிலும் நீங்க காயப்படுத்தி விட வேண்டாம். அதற்காக பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முயற்சிகள் மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று காதல் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் கரு நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக கூடும். வண்டி வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்பாராத வகையில உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். சிறப்பான காலகட்டம் என்று இன்று சொல்ல முடியுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பெரிய கெடுதிகள் ஏதும் ஏற்படாதுங்க. உத்திரட்டாத்தி. நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். நல்ல ஒரு விஷயங்கள மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாக கொடுங்க. பயணங்கள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத செலவுகள் நமக்கு வேண்டாம். யாரையும் இன்று நீங்க தரக்குறைவாக பேசிவிட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட்டாலே கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். ரேவதி. மன சங்கடம் கண்டிப்பாக தீருங்க. மதிய வேலை கூட மகிழ்ச்சி கொடுக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். இன்று விரதம் வழிபாடுகள் நம்பிக்கை இருக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. சுய கௌரவம் மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூடும். இன்று உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. எது நீச்சல் போட்டாவது
வாழ்க்கையில முன்னேறி செல்வீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.